Hi friends, welcome to Fragrance of My Life. இன்னைக்கு நம்ம கிச்சன்லேருந்து உங்களுக்காக ஹைதராபாதி நிசாமி சிக்கன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த பிரியாணி ரெசிபி பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ரெக்வஸ்டட் வீடியோ. எங்கள் வீட்டில் பிரியாணி சாப்பிட்டா எல்லாருமே கேட்குற ரெசிபி இது. எங்கள் வீட்டில் என்னோடய ஃபேவரட் பிரியாணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் பாட்டி செய்கிறது, எங்கள் பெரியத்தை செய்கிறது, அப்புறம் எங்கள் அம்மா செய்கிறது. இந்த 3 பேர் செய்கிற பிரியாணிக்கு அடிச்சுக்க ஆளே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். எங்கள் வீட்டில் செய்கிற மாதிரி மட்டன் பிரியாணி ரெசிப்பியும் சிக்கன் பிரியாணி குக்கரில் எப்படி செய்கிறதுன்னு அந்த ரெசிப்பியும் நம்ம சேனலில் ஏற்கனவே போட்டிருக்கேன். இப்போ நம்ம ஹைதராபாதி நிசாமி சிக்கன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க. இந்த பிரியாணிக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ரைட் ஆனியன்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு நல்லா மெல்லிசாக வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ எண்ணெய் சூடானதோ இதில் பொரித்து எடுக்கணும். நீங்கள் இதுவே நிறைய எண்ணெயிலையும் ஃபுல்லாக பொரித்து எடுக்கலாம். நான் ஓரளவுக்கு மீடியமாக எண்ணெய் விட்டு எல்லாத்தையுமே பொரித்து எடுக்க போகிறேன். இதே மாதிரி இல்லாமல் நீங்கள் கொஞ்சமாக எண்ணெய் போட்டு ஃபுல்லாகவே ப்ரௌன் ஆகிற மாதிரியும் பொரித்து எடுக்கலாம். இந்த வெங்காயம் நல்லா கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் நம்ம பொரித்து எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜுக்கு வந்தோடனே நம்ம எல்லாத்தையுமே எடுத்துடலாம். இதுதான் செகண்ட் மெத்தட். கொஞ்சமாக எண்ணெயில் நிறைய வெங்காயத்தை போட்டு இந்த மாதிரி கூட நம்ம இந்த கிறிஸ்பி ஆனியன்ஸை ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இது அவ்வளோக்கா கிறிஸ்பியாக இருக்காது, ஆனால் கொஞ்சமாக நல்லா ப்ரௌன் கலரில் ஆகும். இதுவே நம்மளுக்கு போதுமானது தான். இதில் பார்த்திங்கன்னா நிறைய எண்ணெய் பிடிக்காது. இந்த பிரியாணி செய்கிறதுக்கு எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம் இன்னும் கொஞ்சம் டார்க் ப்ரௌன் ஆனோடனே நம்ம எடுத்துடலாம். இப்போ நம்மளோட ஃப்ரைடு ஆனியன்ஸ்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம கறியை மேரினேட் பண்ணணும். இதுக்காக பார்த்தீங்கன்னா நான் 1 கிலோ கோழிக்கறி எடுத்திருக்கேன். பிரியாணியை நீங்கள் எந்த பாத்திரத்தில் செய்கிறீங்களோ அதே பாத்திரத்தில் நம்ம மேரினேஷன் பண்ணிக்கலாம். இப்போ இந்த 1 கிலோ கோழிக்கறியில் நம்ம என்னென்ன சேர்க்கணுன்றதை பார்க்கலாம். 3 ஏலக்காய், 4 கிராம்பு, ஒரு 3 இன்ச்சு பட்டை, 1 டேபிள் ஸ்பூன் ஷாஹி ஜீரா. இந்த பிரியாணியில் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கறதுக்கு இந்த ஷாஹி ஜீரா தான் சேர்க்கணும். இதை ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையுமே சிக்கனில் போட்டாச்சு. இப்போ இதில் மீதி மசாலா தூள்லாம் சேர்க்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் தனியா தூள், 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 3 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. இந்த ஹைதராபாத் பிரியாணி பார்த்தீங்கனாலே மிக்ஸ்ட் ஆஃப் ஃப்ளேவர்ஸ், எல்லா ஃப்ளேவர்ஸும் கலந்து ஒரு சுவையான பிரியாணி தாங்க இது. இது கூடவே நல்ல ஒரு கெட்டி தயிர் 1 கப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 கட்டு புதினா, 1/2 கட்டு கொத்தமல்லி. எப்போவுமே இந்த பிரியாணியோட அந்த மசாலா டேஸ்டியாக வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே உதவியாக இருக்கிறது இந்த புதினா, கொத்தமல்லி, அப்புறம் இஞ்சி பூண்டு விழுது நம்ம சேர்க்குறோம் இல்லையா, அதுதான். இது கூடவே நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நல்லா மொறுன்னு ஆயிடுச்சு. ஒரு 2 கப்பு ஃப்ரை பண்ண வெங்காயம் சேர்த்துக்கோங்க. 1 கிலோ பிரியாணிக்கு 1 எலுமிச்சை பழத்தோட சாறு பிழிஞ்சு விட்டுக்கணும். இப்போது கடைசியாக உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா கூட உங்களுக்கு அந்த மசாலா குக் பண்ணும்போது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அதிகமாக மேரினேஷனில் சேர்த்துறாதீங்க உங்களுக்கு தெரியாமல். ஃபஸ்ட்டு நீங்கள் எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா நம்ம மேரினேஷனுக்கு வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எண்ணெய் ஒரு 1/2 கப் எண்ணெய் சேர்த்துக்கணும். 1 கிலோ பிரியாணிக்கு 1/2 கப் எண்ணெய் சரியாக இருக்குங்க. இப்போ இதை அப்படியே மூடி வச்சுருங்க. நீங்கள் உடனே செய்கிறீங்கன்னா வெளியவே வச்சுக்கலாம். ஒரு 2 ஹவர்ஸ் கிட்ட ஊறுனா நல்லா அந்த ஃப்ளேவர்ஸ்லாம் நல்லா இறங்கி சூப்பராக இருக்கும். நான் ஜென்ரலாக என்ன பண்ணுவேன்னா நைட்டே இந்த மாதிரி எல்லாமே மிக்ஸ் பண்ணி வச்சுருவேன். அப்போ தான் காலையில் நம்ம பிரியாணி செய்கிறதுக்கு நல்லாயிருக்கும். மசாலாவும் நல்லா ஊறி போயிட்டு சூப்பராக இருக்கும். நீங்கள் நைட்டு ஃபுல்லாக ஓவர் நைட் மேரினேட் பண்ண வைக்கும்போது எடுத்து அப்படியே இந்த குண்டானை ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. இப்போ ஒரு 10 மணி போல் இருக்கும். நான் பிரியாணி செய்ய ஆரம்பிக்க போகிறேன். இங்கே பாருங்கள், இப்போவே எண்ணெய் அப்படியே நம்ம சமைக்கவே இல்லை, அப்போவே மேலே அப்படியே பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ ஒரு கிளறு நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம்.
ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறமா உங்களுக்கு வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். நம்ம கொஞ்சம் கூட வந்து தண்ணியே விடலை, நம்ம வந்து அந்த சிக்கனில் இருக்க தண்ணியே தான். அப்புறம் நம்ம ஆயிலும் வந்து நம்ம அந்த 1/2 கப் ஆயில் சேர்த்தோம் இல்லையா, அதுதான். இப்போ ஒரு கிளறி விட்டுட்டு திருப்பியும் வந்து மூடி வச்சுருங்க. இன்னும் ஒரு 5 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா எண்ணெய்லாம் வந்து மேலே மிதக்க ஆரம்பிச்சிரும். இப்போவே பாருங்கள் 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு, எண்ணெய்லாம் வந்து மேலே நல்லா வந்துடுச்சு. இப்போ ஒரு கிளறி விட்டுட்டு ஒரு 10 மினிட்ஸ் நான் வந்து அப்படியே விட்டுற போகிறேன். இந்த சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30 மினிட்ஸ் வந்து எனக்கு குக் ஆகணும், அப்போ தான் நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ இதை வந்து நான் வந்து ஆஃப் பண்ணி அப்படியே வந்து சைடில் எடுத்து வச்சிட போகிறேன். இந்த பிரியாணியோட இந்த மசாலா வந்து ரெடி ஆகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 25 to 30 மினிட்ஸ் ஆகும். சிக்கன் வந்து ஒரு 90% வெந்துடணும், ஒரு 10% வந்து அப்படியே இருக்கணும். நம்ம லேயரிங் பண்ணும்போது பிரியாணி தம்க்கு விடும்போது மீதியும் வந்து நல்லா குக் ஆகிட்டு நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து அரிசிக்கு வந்து உல வச்சிடலாம். இந்த தண்ணியில் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் ஷாஹி ஜீரா, பிரியாணி இலை, பட்டை, 3 கிராம்பு, 2 ஏலக்காய், தேவையான அளவு உப்பு எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வந்து ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து அரிசியை வந்து சேர்த்துக்கணும். தண்ணி வந்து நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இப்போ வந்து 1 கிலோ சிக்கனுக்கு வந்து 1 கிலோ வந்து நம்ம வந்து ரைஸ் எடுத்துக்கலாம். பாஸ்மதி ரைஸ்ன்றதால ஒரு 2 தடவை கழுவிட்டு, இந்த அரிசியை நீங்கள் ஊரெல்லாம் வைக்க தேவையில்ல, ஜஸ்ட்டு வந்து கழுவிட்டு நல்லா வந்து ஒலை கொதிச்சதும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். இந்த ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு 60% நம்மளுக்கு வெந்திருக்கணும். நீங்கள் அரிசியை எடுத்து உடச்சி பார்த்தீங்கன்னா நடுவில் வந்து உங்களுக்கு வந்து அரிசி இருக்கிற மாதிரி இருக்கணும், சைட்லலாம் வெந்திருக்க மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வந்து எல்லாத்தையுமே வடிகட்டி நம்ம வந்து கஞ்சியை வடிகட்டி சாதத்தை மட்டும் தனியாக எடுத்துக்கலாம். இந்த ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 to 4 நிமிஷத்துலேயே உங்களுக்கு ரெடி ஆகிடும். இப்போது நம்ம வடிகட்டின அரிசியை வந்து ஏற்கனவே நம்ம செஞ்சு வச்சுருக்க மசாலாவில் வந்து சேர்த்துக்கலாம். ஹோட்டல்ஸ்லலாம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மசாலா வந்து செஞ்சு வச்சுப்பாங்க, இந்த கிரேவி மாதிரி. வேணுன்ற போது வந்து எடுத்து நம்ம சாதத்தை வந்து கலந்து நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. ரைஸ் எல்லாமே சேர்த்ததுக்கப்புறமா கலருக்காக நம்ம வந்து கேசரி பவுடரை தண்ணியில் கரைச்சி மேலே வந்து ஊற்றிக்கலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து குங்குமப்பூவை கரைச்சி பாலில் கரைச்சி போட்டிங்கன்னா நல்லா வந்து ஸ்மெல்லாகவும் நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் இருக்கும். இன்றைக்கி வந்து குங்குமப்பூ என்கிட்ட வந்து ஸ்டாக் இல்லாததில் கேசரி கலரையே வந்து தண்ணியில் கலந்து நான் வந்து இதில் வந்து சேர்த்துக்கிறேன். பாரடைஸ் பிரியாணியில் வந்து முக்கியமாக நீங்கள் ஓப்பன் பண்ணோடனே அந்த ஒரு ஸ்மெல்லு வரும் பாருங்கள், அது வந்து குங்குமப்பூ ஸ்மெல்லு தான். இப்போ அடுத்த லேயராக நம்ம வந்து மீதி வந்து ஃப்ரைட் ஆனியன்ஸ் வச்சுருந்தோம் இல்லையா, அந்த மீதி ஆனியன்ஸ் எல்லாத்தையுமே வந்து சேர்த்துடலாம். இதுக்கு மேலே சும்மா ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லியும் புதினாவும் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு மூடி போட்டு மூடிட்டு நல்ல லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தம்முக்கு விட போகிறோம். இந்த மூடியை சுற்றி வந்து நீங்கள் சப்பாத்திக்கு மாவு பிசைகிற மாதிரி மாவு பிசைஞ்சு கூட வந்து ஒட்டி விட்டுடலாம். அப்போ கூட நல்லா வந்து தம் ஆகும். ஆனால் எங்கள் வீட்டில் நாங்கள் எப்போவுமே வந்து இப்படியே வந்து தம்முக்கு விட்டுருவோம். ஒரு 10 to 15 மினிட்ஸ் வரைக்கும் நம்ம லோ ஃப்ளேம்லேயே வந்து தம்முக்கு விட்டதுக்கப்புறமா இப்போ பாருங்கள், நம்ம மேலே தூவி விட்ட கொத்தமல்லியும் புதினாவும் வந்து கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போது நம்ம மெதுவாக கீழே இருக்கிறத மேலேயும் மேலே இருக்கிறத கீழேயும் நம்ம நல்லா கலந்து விடணும். மெதுவாக ஜென்டிலாக வந்து ஹேண்டில் பண்ணுங்கள். இப்போவே செம்ம கமன்னு வாசம் வருது. எல்லாத்தையுமே மெதுவாக கலந்து விட்டுக்கலாம். எனக்கு எங்கள் வீட்டு பிரியாணிக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா பாரடைஸ் பிரியாணி வந்து ரொம்ப பிடிக்கும். பாரடைஸ் பிரியாணியில் ஸ்பெஷலாக இந்த ஹைதராபாதி நிசாமி சிக்கன் பிரியாணி எனக்கு ரொம்பவே பிடிக்கும். நம்ம எப்படியும் வந்து பீஸ் சாப்பிட போகிறதில்ல, ஆனால் வந்து அந்த ரைஸ் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஃப்ளேவர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும். அந்த மாதிரியே வந்து பிரியாணி வந்து நம்ம வீட்டில் செய்யணும் அப்படின்னு வந்து நிறைய ப்ளாக்ஸு நிறைய வீடியோஸ்லாம் வந்து பார்த்து கற்றுக்கிட்ட பிரியாணி தான் இது. இப்போ இந்த பிரியாணி வந்து பார்த்திங்கன்னா என்னோடய சிக்னேச்சர் ரெசிபியாகவே மாறிடுச்சு. எங்கள் வீட்டில் எந்த கெஸ்ட் வந்தாலும் இந்த பிரியாணி தான் வந்து செஞ்சு கொடுப்பேன். எல்லாருமே வந்து ரெசிபியை வந்து கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. எல்லாருக்காகவும் தான் இந்த ரெசிபி. கமன்னு வந்து அந்த ஃப்ளேவர்ஃபுல்லான ஹைதராபாதி சிக்கன் பிரியாணி வந்து ரெடி ஆகிடுச்சு. உங்கள் வீட்டில் வந்து ஒரு தடவை செஞ்சு பாருங்கள், அதுக்கப்புறமா நீங்கள் எப்போவுமே வந்து இந்த பிரியாணி தான் வந்து செய்வீங்க. இன்னும் ஒரு குட்டி இன்ஃபர்மேஷன் சொல்லிக்கிறேன். நம்ம ஊர் பிரியாணிக்கும் அந்த ஊர் பிரியாணிக்கும் வந்து என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, அந்த ஊரில் வந்து தக்காளி வந்து பிரியாணியில் சேர்க்க மாட்டாங்க. ஹைதராபாதி பிரியாணிக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அருமையான சைட் டிஷ் வந்து மிர்ச்சிக்கா சாலன். அந்த ரெசிபியும் வந்து நான் கூடிய சீக்கிரத்துலேயே உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணுறேங்க. அதுக்கு முன்னாடி இந்த பிரியாணி வந்து செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிடுங்க, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.